ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மாய நமக. அக்கிரமத்தை ஒடுக்க வேண்டும் என்றால் உக்கிரம் அவசியம்தானே? கொடுமையை காட்டிலும் பெரியதொரு சக்தி இருந்தால் மட்டுமே கொடுமையை அழிக்க முடியும். நரசிம்ம அவதாரத்தின் உட்பொருள் அதுவே. கிருதயுகத்தில் இரண்யகசிபுவின் அரண்மனையாக இருந்தது. அந்த அரண்மனையில் இருந்த 9 தூண்களில் ஒன்றில் இருந்துதான் சர்வலோக சரண்யனான ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ நரசிம்மனாக அவதரித்து மூர்க்கனான இரண்யனிடமிருந்து பக்த பிரகலாதனை காத்தார். பரம பவித்திரமான பக்தனல்லவா பிரகலாதன்? அவனை காக்கவே சடுதியில் ஓடி வந்தார் சிம்மமுகனாக நரசிம்மர். அதன் பிறகு திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் முதற்பகுதி என்று பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் உருண்டோடி விட்டன. அந்த காலகட்டத்தில் அரண்மனையாக இருந்த இடம் தற்போது வன விலங்குகள் வசிக்கும் அடர்ந்த மலைக்காடுகள் நிறைந்ததாக மாறிவிட்டது. திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலம்தான் அஹோபிலம். தன் திருப்பாடல்களில் தெய்வங்களால் மட்டுமே சென்று தரிசிக்க முடியும் என்று கூறியுள்ளார் திருமங்கை ஆழ்வார். 108 திவ்ய கஷேத்திரங்களில் ஒன்று. நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்த இந்த அஹோபிலத்தில் பகவானை பற்றி பல அரிய விளக்கங்களை நாம் பெற முடிகின்றது. எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் எடுத்த அவதாரங்களில் 3 மிகச் சிறப்பு பெற்றது. அப்படிப்பட்ட அவதாரத்தில் நரசிம்ம அவதாரம் மிகவும் சிறப்பானது. பக்தர்களை சடுதியில் நான் காப்பேன் அப்படி என்பதுதான் நரசிம்ம அவதாரத்தின் மிகப்பெரிய கொள்கை. ராம அவதாரமும் கிருஷ்ணா அவதாரமும் கூட போற்றுவதற்கு உரியனவே. ஒவ்வொரு அவதாரத்திலும் தீயவர்களை அழித்து நல்லவர்களை காக்கவே நரசிம்மர் வடிவில் வருகின்றார். வராக அவதாரத்தில் பகவானின் பற்களாகவும், கிருஷ்ணாவதாரத்தில் தனது சொந்த சொரூபமான சக்கரமாகவும், ராம அவதாரத்தில் தனுசாகவும், நரசிம்ம அவதாரத்தின் நகங்களாகவும் விளங்கியவர் யார் தெரியுமா? பகவானுக்கு என்றும் துணை புரியும் சுதர்சனர்தான். அற்புதமான அவதாரம் என்று கிருஷ்ண அவதாரத்தை கொண்டாடிய வியாச பகவான் நரசிம்ம அவதாரத்தை அதி அற்புதமான அவதாரம் என்று சொல்கின்றார். அத்யத்புத ரூபம் நரசிம்மர் என்று சொல்லுகின்றார். அணுவுக்குள் அணுவாகவும் மிக பெரியதை காட்டிலும் பெரியதாகவும் இருக்கின்றான் சர்வ வியாபியான பரமாத்மா. அவனுடைய நாமம் அவனை காட்டிலும் மங்களமானது, அவனை காட்டிலும் உயர்வானது. அந்த நாராயண நாமம் நரசிம்ம அவதாரத்தின் போது நரசிம்ம நாமம் 30 முக்கோடி தேவர்களும் பகவானை பிரார்த்தனை செய்ய பிரகலாதனை ரட்சிப்பதற்காக முன்னேற்பாடில்லாமல் சடுதியில் தோன்றியவர்தான் நரசிம்மர். வைகுண்டத்திலிருந்து கருடன் மீதேறி பூவுலகம் வருவதென்றால் தாமரமாகிவிடும் என்று யோக சக்தியினால் தூணில் தோன்றி இரண்யனை சம்ஹாரம் செய்து பிரகலாதனை காத்தறினாள். கணநேர அவதாரம். தூணிலிருந்து வெளிப்பட்டு அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தினார். அவதார காரியத்தை முடித்து கொண்டு வந்த வேகத்திலேயே போய்விட்ட அவதாரம். அதிவேகமாய் அருள் பெற்ற அற்புத பக்தன் பிரகலாதன். அதனாலேயே நரசிம்மருக்கு பக்தவத்சலன் என்ற திருநாமமும் உண்டு. பிரகலாதன் பக்தியில் பகவான் சிக்கிக்கொண்டு விட்டான் என்றே சொல்ல வேண்டும். சகஸ்ரகோடி நாமங்களை கொண்ட பெருமாள் பிரகலாதன் கை காட்டிய இடத்தில் வந்து நின்று கொண்டானே, அதுதான் சரணாகதி என்னும் பக்தியின் பெருமை. தூணிலும் இருப்பார் துரும்பிலும் என்பார் என் ஹரி என்று சொல்லிவிட்டாய் பிள்ளையே. இந்த அரண்மனையில் எந்த தூணை பிளப்பானோ இரண்யன் என்று பகவானை யோசனை செய்திருப்பார். நாளை என்பதே நரசிம்மன் இடத்தில் இல்லை. இன்று இப்பொழுதே இந்த கணமே தன்னை நாடி வந்தவர்களுக்கு அருள் புரியும் அருளாளன் அவன். ஈஸ்வரனுக்கு 3 நேத்திரங்கள் உண்டு. அதனால் அவன் முக்கண்ணன் என்று போற்றப்படுகின்றார். அதுபோன்றே நரசிம்மனுக்கும் 3 கண்கள். சூரியனதி வலது கண்ணாகவும், சந்திரனை இடது கண்ணாகவும், அக்னியை நெற்றியில் உடைய நரசிம்மனும் திரையம்பகன் என்று போற்றப்படுபவன். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் ஸ்ரீ நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாம்யகம்.
காலனை உதைத்ததால் காலகாலன் என்ற பெயர் பெற்ற சிவபெருமானே நரசிம்மரை காலகாலன் என்று போற்றுகின்றார். நெருக்கடி காலங்களில் உக்ரம் வீரம் இந்த ஸ்லோகத்தை நாம் பாராயணம் செய்தால் சடுதியில் வந்து நம்மை காத்தருள்வார் நரசிம்மன். அகோபிலத்தில் அருளாட்சி புரிந்து வருகின்றார் நரசிம்ம பகவான். அகோபிலத்தில் ஹரி பக்தர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர் இங்கே காட்சி தருகின்றார். சத்ரவட நரசிம்மர், யோகானந்த நரசிம்மர், பார்க்கவ நரசிம்மர், சாந்தலட்சுமி நரசிம்மர் ஆகிய கோவில்களை கீழ் அகோபிலத்தில் தரிசனம் செய்ய வேண்டும். மேல் அகோபிலத்தில் உக்ர நரசிம்மர், வராக நரசிம்மர், மாலாள நரசிம்மர், ஜுவாலா நரசிம்மர், காரஞ்ச நரசிம்மர், பாவன நரசிம்மர் கோவில்கள் உள்ளன. இவற்றை தரிசனம் செய்ய வேண்டும். இங்குள்ள மலைகள் அடுக்குப்பாறை வகைகளை சேர்ந்தது. பெரிய தூண்கள் கருங்கல்லினால் கட்டியுள்ளார்கள். போக்குவரத்து வசதி இல்லாத அந்த காலத்தில் எப்படித்தான் இத்தனை வேலைப்பாடுகளை உடைய கோயிலை கட்டினார்களோ என்று நாம் இன்று தரிசித்தாலும் ஆச்சரியம் அடைகின்றோம். காசியில் 1000 யுகங்கள் வசித்தும், கயாவில் 100 யுகங்கள் வசித்தும், பிரயாகையில் 20 யுகங்கள் வசித்தும் பெறக்கூடிய பலன்களை அகோபிலத்தில் ஒரே ஒரு நாள் வசிப்பதின் மூலம் பெறலாம் என்று சொல்கின்றார்கள். அப்படியென்றால் பார்த்து கொள்ளுங்கள், எத்தனை உயர்ந்த ஒரு அற்புதமான க்ஷேத்திரம் இது. பார்க்கவ நரசிம்மர் திகுவ அகோபிலத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளார். நரசிம்மர் பார்க்கவர் என்ற பரசுராமருக்கு காட்சி அளித்த இடம் இது. அமிர்தவல்லி தாயார், ஆண்டாள், ராமர், ராமானுஜர், வெங்கடேஷர் சன்னதிகளும் இங்கு உள்ளன. மேலகோபிலத்தில் உக்ர நரசிம்மர், காரஞ்ச நரசிம்மர், வராக நரசிம்மர், மாலோல நரசிம்மர், ஜுவாலா நரசிம்மர், உக்ரஸ்தம்பம், பாவன நரசிம்மர் இவரையெல்லாம் தரிசனம் செய்ய வேண்டும். 2-3 நாட்கள் தங்கினால்தான் நவநரசிம்மர்களை நாம் தரிசிக்க முடியும். சுவாதி நட்சத்திர நாளில் 9 நரசிம்மர்களுக்கும் சிறப்பாக அபிஷேகம் நடைபெறுகின்றது. அகோபில மடத்தில் கேட்டால் வழிகாட்டிகளை ஏற்பாடு செய்து கொடுப்பார்கள். இங்கு வழிபடுவதால் மனோவியாதிகள், வேதனைகள் அனைத்தும் குறையும். நரசிம்மர் அனைவருக்கும் அருள்